மிளகாத்தூள் மல்லித்தூள் இல்லாமல் ஒரு சாம்பார் இட்லிக்கு எப்படி வைக்கிறதுன்னு சொல்ல போகிறேன். 1 கப் பாசிப்பருப்பு, 1 கப் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அதில் தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா 3 சேர்த்துக்கோங்க. இதில் மஞ்சத்தூள், பெருங்காயப்பொடி, ஒரு ஸ்பூன் உப்பு, நல்லா ஒரு சொம்பு அளவு ஒரு தண்ணி ஊற்றுங்க. குக்கரில் ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தாளிக்க வேண்டிய பொருட்கள் சொல்கிறேன். பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, சோம்பு, சீரகம், வரமிளகாய் வேணுன்னா சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை, கொத்தமல்லி கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. இட்லி நல்லா சுட சுட அவிச்சு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கும் இந்த சாம்பாருக்கும் சூப்பராக இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, சோம்பு, சீரகம், வரமிளகாய் தேவைன்னா சேர்த்துக்கோங்க. அதோட சேர்ந்து கொஞ்சம் கருவேப்பிலை இதை அந்த சாம்பாரில் ஊற்றிடுங்க. இப்போது கொஞ்சம் சாம்பார் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு வேணும்னா இந்த மாதிரி இட்லி மாவை கொஞ்சோண்டு தண்ணியில் கரைச்சி அதில் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதனால் நல்லா கொதித்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு தண்ணியும் சேர்த்து மறந்துடாமல் கொத்தமல்லி சேர்த்து இறக்குங்க. டேஸ்டியான சாம்பார் ரெடி.